சாமி காலையில் சாப்பிடல. ஆமாம் சார். வடபழனி கோயில் போயிருந்தீங்க. ஆமாம் சார். போயிட்டு இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சாமி சாப்பிடலையா அப்படின்னு கேட்டேன். மனசு நடந்துச்சு சாமி, வயிறு பசிக்கல நீங்க. ஆமாம் சார். என்ன நடந்துச்சு வடபழனி கோயில்? ருத்ராட்சம் கணக்கம்பட்டியார் இடத்துல கிடைச்சது, அதை பற்றியும் சொல்லுங்க உறவுகளுக்கு. ஐயாவுக்கு பார்வையில் நீங்கள் நினைக்காதீங்கம்மா. நாங்கள் பார்த்து சொல்கிறத அவர் பார்க்காமலே சொல்கிற சக்தியை அந்த இறைவன் அவர் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க நீ வருத்தப்படவே கூடாதுமான்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. முதல் முறை கனகம்பட்டி போகும்போது எனக்கு இந்த ருத்ராட்ச மாலை கிடைச்சது. இப்போ இரண்டாவது முறையாக போகும்போது இப்பயும் ஒரு ருத்ராட்ச மாலை கிடைச்சது. திருமணம் சார்ந்த கேள்விகளும் உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல. ஆமாம் சாமி. அந்த மாதிரி கேள்விகள் ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வு இருந்துக்கா சாமி? நிறைய சம்பவங்கள்ல வந்து திருமணம் நடக்கலன்னு கேட்டிருப்பாங்க, நிச்சயம் ஆகலை, பொண்ணு கிடைக்கல. இந்த மாதிரி சம்பவங்களோட நிச்சயம் நடந்து திருமணம் நடக்குமான்னு கேட்டது ஒரு ஆச்சரியமான சம்பவம். தென்காசிக்கு போயிருந்தீங்க இல்லையா ஒரு வீட்டுக்கு? ஆமாங்க சார். அங்கேயும் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு இல்லையா? ஆமாம் சாமி. அது அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் சாமி. அந்த வீட்டை சுற்றி ஒரே சடலங்களாக தெரியுது சாமி. சாமி வெளிநாட்டில் வேலையில் நடந்து நிறைய பேர் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்களா? அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வேலை இழந்து வந்துட்டார். அவர் திரும்பவும் முயற்சி பண்ணுறாரு, வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னால் மனசு இல்லை, எனக்கு அந்த வாய் வார்த்தை வரல. ஐயா உங்களால் வெளிநாட்டுக்கு திரும்ப போக முடியாது. சாமி இந்த வயசானவர் ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டப்போ மருமக கூட்டம் உங்கள்கிட்ட பேசுனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த நிகழ்வு சொல்லுங்க சார். சாமி கியூரியாசிட்டியில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. சாமி முன் ஜென்மத்தை பற்றி சொல்லுங்க அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா சார்? குருஜி பாமணன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. சுகமே சொல்லுங்க சாமி. திருச்சிற்றம்பலம். வணக்கம் சாமி. சாமி காலையில் சாப்பிடல. ஆமாம் சார். வடபழனி கோயில் போயிருந்தீங்க. ஆமாம் சார். போயிட்டு இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் வார்த்தை சொன்னீங்க. என்ன சாமி சாப்பிடலையா அப்படின்னு கேட்டேன். மனசு நடந்துச்சு சாமி, வயிறு பசிக்கல நீங்க. ஆமாம் சார். என்ன நடந்துச்சு வடபழனி கோயிலில்? நாமே காலையில் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். சரி நீங்கள் டைம் சொன்னீங்க, இந்த டைம் வரணும்னு. அது வரைக்கும் எனக்கு மனம் கேட்கல. எனக்கு வடபழனி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துகிட்டே இருந்தது. எல்லாருமே போக சொல்கிறேன், ஆனால் நம்மளாம் அந்த கோயிலுக்கு போகவே மாட்டேங்கிறோமே, வர்றப்பெல்லாம் ஓடிடுறோமேன்ட்டு இன்னைக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் நம்ம தம்பி ஒருத்தரை கூப்பிட்டு வடபழனி போயிட்டேன். காலையிலேயே போய் உள்ளே நுழைஞ்ச உடனே தம்பி என்ன பண்ணிட்டாரு, நான் போய் டிக்கெட் எடுக்க போகிறேன்னாரு. இல்லை தம்பி டிக்கெட் எடுக்க வேண்டாம், அண்ணனுக்கு டிசபிலிட்டி ஐடி இருக்குது, அதை காமிச்சு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். நான் அப்போ நின்றுக்கிட்டு இருக்கும்போது நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், இந்த கோயிலுக்கு யார் யாரோ என் பேரை சொல்லி நான் சொல்லி இங்கே இந்த கோயிலை தரிசனம் பண்ண அனுப்புனேனே முருகா, எனக்கு நீ ஒன்றுமே காமிக்கலையேன்னு நினச்சி வேண்டிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒருத்தர் வந்து நமச்சிவாயன்னு சொல்லி கும்பிட்டாரு. நானும் நமச்சிவாயன்னு சொல்லி திருச்சிற்றம்பலம் சொல்லி அவர் வணங்கிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். என்ன சாமி நீங்கள் மட்டும் தனியாக நிற்கிறீங்க, போங்க தரிசனம் பார்க்க போங்க, நேரம் ஆகுதுன்னு என்னை சொல்கிறாரு. இல்லை சாமி என்னால் முடியாது, எனக்கு பார்வை தெரியாது, இந்த மாதிரி தம்பி ஒருத்தர் போயிருக்காருன்னு அவர்கிட்ட விளக்கம் சொல்கிறேன். அப்படியா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு கேட்டார். சாமி நான் வந்து இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட நான் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறேன். நமக்கு ஊரு வீடு எல்லாமே இந்த கோயில் தான் அப்படின்னாரு. எனக்கு இவர் என்ன ஒரு மாதிரி விதர்ப்பமான பதிலாக இருக்கேன்னு நினச்சேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சாமி உங்கள் பேர் என்னன்னு என்னைய கேட்டார். செந்தில்குமார் அப்படின்னு. ஓ செந்தில்குமார் பழனிமலை முருகனை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சாமி. அப்போ உங்கள் பேர் என்ன சாமி? சுந்தரேசன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டவொடனே எனக்கு மனசு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. என்ன முருகா, நான் உன்னைய பார்க்க வந்தேன், நீங்கள் அப்பன் பேரை சொல்லி சுந்தரேசன் பேரை சொல்லி வந்து எனக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி முருகனே சுந்தரேசன் வடிவில் வந்து என்னை பேசுன மாதிரி இருந்தது. அந்த ஒரு நொடி பொழுது எனக்கு ஆச்சரியம். அந்த மனநிறைவோடையே கோயிலுக்குள்ளே போயிட்டேன். அங்கே போனாலும் எனக்கு நான் ஒரு தரிசனம் முடிச்சுட்டு நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். திருச்சியிலேருந்து வந்தவங்க 4 நாளாக எனக்கு ஃபோனுக்கு ட்ரை பண்ணாங்க, கிடைக்கலையா. இன்னைக்கு வடபழனி முருகன்ட்ட வேண்டிட்டு இவர்கிட்ட எப்படியாவது பேசிடணும்னு வந்துட்டுருக்கேன். சுற்றி வந்த அம்மா என்னை பார்த்துட்டாங்க. சாமி உங்களை தான் நான் 4 நாளாக ஃபோனில் தேடிக்கிட்டு இருக்கேன், வடபழனி முருகன்ட்ட இப்போ தான் வேண்டிட்டு வந்தேன், இந்த ஐயாட்ட என்னை எப்படியாவது பேச வை முருகா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன், நீங்களே என் கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்கன்னு ஆச்சரியமாக பேசினாங்க. இப்படி இந்த 2 சம்பவம் என்னை வந்து அங்கே அந்த மன நெகிழ்ச்சியை உண்டு பண்ணிருச்சு. அந்த பசி எல்லாமே மறந்து போயிடுச்சு. அந்த மன நிறைவோடு அங்கேருந்து வந்தேன். என்னால் பார்க்க முடியலன்ற அந்த வருத்தம் போயிடுச்சு. முருகா நான் பார்க்க முடியலையே ஒன்னேன்னு நினச்சி போனேன். ஆனால் எனக்கு முருகன் எதேதோ உணர்த்தினாரு. உனக்குன்னு ஒரு கடமை இருக்குன்ற மாதிரி, உன் வழியை பார்த்து போன்ற மாதிரி, உனக்கான கடமைகளை செய்ய, அதுக்கு நான் உன் கூட துணையாக இருப்பேன்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு மன நிறைவு. அதனால தான் உள்ளே வந்தோன்னே என்ன சாமி சாப்பிடலன்னு கேட்டீங்க.
மனசு நிறைஞ்சு போச்சு சாமி, அதனால பசி எடுக்கல, வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு. ருத்ராட்சம் கணக்கம்பட்டியார் இடத்துல கிடைச்சது. ஆமா சாமி. அதை பத்தியும் சொல்லுங்க உறவுகளுக்கு. இல்ல அது ஏற்கனவே முதல் முறை ஒரு தடவை கிடைச்சிருச்சு சாமி. ம். இப்போ 2வது முறை கிடைச்சதுக்கு காரணம் நீங்க தான். என்ன காரணம்னா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால தான் கோயம்புத்தூருக்கு நாங்கள் வர்றோம். இப்போ வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நம்ம பழனி வழியே தான் போகிறோம், கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போய் அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டு போயிடுவோம்னு நான் சொல்கிறேன். பக்கத்தில் நெருங்கிட்டோம், அந்த ஊர் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம அங்கேயே போய் கணக்கம்பட்டியில் சாப்பிட்டுட்டு போவோம், சுவாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போவோம்னு சொல்லி தான் நாங்கள் அங்கே போகிறோம். போய் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டோம். அப்போ அன்னதானத்துக்கு முன்னாடி நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கும் போது நான் வந்து சரவணன்ட்டையும் ராஜிக்கிட்டையும் சொல்கிறேன், வயசானவங்க யாராவது ருத்ராட்சம் வச்சுருந்தாங்கன்னா, இல்லை ருத்ராட்சம் போட்டவங்க வயசானவங்க பார்த்தாங்கன்னா என்னை கூப்பிடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கேன். நாங்களும் கோயிலை விட்டு கிளம்பி வெளியில் வர வரையும் அந்த மாதிரி யாரையுமே பார்க்கல. கோயிலை விட்டு வெளியில் வந்து அந்த ஹைவேக்கு வர்ற அந்த கோயில் நுழைவாயில், அந்த நுழைவாயில் இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு வயசான பெரியவர் கையில் திருவோடோட யாசகம் கேட்டு நிற்கிறார். அது இன்னொருத்தருடைய அடையாளத்தோட. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வண்டி நிப்பாட்டி இறங்கிட்டோம். இறங்கி அவர்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட என் மனைவி கேட்குறாங்க, ஐயா உங்ககிட்ட ருத்ராட்சம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக கேட்டது தான். இருங்கம்மா நான் வர்றேன்னு சொல்லிட்டு போனவர் போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதாவது இன்னொரு ருத்ராட்சம் ஒரு மாலை தான் என்கிட்ட இருக்குமா, இது யாருக்கு கிடைக்கணுமோ என்னமோ உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு, கனகம்பட்டி சித்தர் கோயிலில் உங்களுக்கு ருத்ராட்சம் நான் உங்களுக்கு கொடுக்குறத நினச்சி எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்தாரு. ஐயா நீங்கள் வந்து நீங்களே எனக்கு கழுத்தில் போட்டு விடுங்கன்னு நான் தலையை குனிஞ்சேன். இல்லைங்கய்யா நீங்களே போட்டுக்கோங்கன்னாரு. இல்லைங்கய்யா நீங்களே எனக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லி அவரை போட்டு விட சொல்லிட்டு அவரை காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ என் மனைவி வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. அவங்க அழுததுக்கான காரணம் வேற. ஏன்னா நின்றவர் வந்து அவங்களோட அப்பாவுடைய சாயல்ல இருக்கார். தன்னோட அப்பா தான் தனக்கு முன்னாடி நின்றுக்கிறாரோ அப்படின்ற ஒரு அந்த எண்ணத்துல ராஜேஸ்வரி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா ஐயா அவர் என்ன சொல்றாரு, ஐயாவுக்கு பார்வையில்லைன்னு நீங்க நினைக்காதீங்கம்மா, நாங்க பார்த்து சொல்றத அவர் பார்க்காமலே சொல்ற சக்தியை அந்த இறைவன் அவர் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க நீ வருத்தப்படவே கூடாதுமான்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. இது ஒரு அதிசயம் சாமி. ஏற்கனவே எனக்கு முதல் முறை கனகம்பட்டி போகும்போது எனக்கு இந்த ருத்ராட்ச மாலை கிடைச்சது. இப்போ 2வது முறையா போகும்போது இப்பயும் ஒரு ருத்ராட்ச மாலை கிடைச்சிருக்கு. இது நான் எதிர்பார்த்து போகல. இந்த முறை நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தான் போனேன் ஐயாவை தரிசிக்க. எனக்கு அங்க வயிறு நிறையணும், நான் அவர் அன்னதான சாப்பாடை சாப்பிடணுன்ற ஒரு நிகழ்ச்சியோட தான் போனேன். அங்க எனக்கு வயிறும் நிறைஞ்சு மனசும் நிறைஞ்சு 2 விஷயம் நடந்தது சாமி. திருமணம் சார்ந்த கேள்விகளை உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல? ஆமா சாமி. அந்த மாதிரி கேள்விகள் ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வு இருந்திருக்கா சாமி? நிறைய சம்பவங்கள்ல வந்து திருமணம் நடக்கலன்னு கேட்டிருப்பாங்க, நிச்சயம் ஆகல, பொண்ணு கிடைக்கல, இந்த மாதிரி சம்பவங்களோட நிச்சயம் நடந்து திருமணம் நடக்குமான்னு கேட்டது ஒரு ஆச்சரியமான சம்பவம் தான். நிச்சயம் நடந்து திருமணம் நடக்கும். நிச்சயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த திருமணம் நடந்துருமா நடக்காதா, ஏன்னா அப்படியான ஒரு இழுபறியான சூழ்நிலை. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பையன் வெளிநாட்டுல இருக்காரு, பொண்ணும் வெளிநாட்டுல இருக்கு. பொண்ணோட பையனோட அப்பா கேட்கிறாரு, ஐயா பொண்ணுக்கு வந்து விசா கேன்சல் ஆகி திரும்ப இந்தியா வரப்போகுது, இந்தியா வந்துட்டா அந்த பொண்ணுக்கு அங்க வேலை இல்லை, இந்த பொண்ணு அங்க வேலை கிடைச்சி இருந்தா தான் என் பையன் இந்த திருமணத்துக்கே ஒத்துக்குவான், வெளிநாட்டுல இருந்தா 2 பேரும் கணவன் மனைவி வேலை பார்த்தா தான் சமாளிக்க முடியும், அங்க உள்ள பொருளாதார சிக்கலுக்கு நான் ஒருத்த மட்டுமே சம்பாரிச்சு வாழ முடியாது அப்படின்னு தன் மகன், அப்படி இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி தான் ஆகணும்ன்ற மகன் முடிவுக்கு வர்றாரு. தந்தை என்ன நினைக்கிறாரு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது ஒரு வேலை காரணமா. அப்படிங்கும்போது என்கிட்ட அந்த மாமனார் தான் கேட்கிறார், பெண்ணோட தகப்பனார் கூட கேட்கல. மாமனார் தான் அந்த மருமகளுடைய வாழ்க்கை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது, தன் மகளுக்கும் மருமகளுக்கும் நல்லபடியா திருமணம் நடக்கும்ன்றதுக்காக கேட்கிறாரு. நான் ஒரு டைம் சொல்லி இந்த டயத்துல இந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க, போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்க பொண்ணு மருமகள் வந்து இந்தியா திரும்ப வரமாட்டாங்க, கடைசி நேர கட்டத்துல தான் மாறும், அது வரையும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், நாளைக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு முடிவெடுப்பாங்க, இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு முடிவெடுப்பாங்க, அவங்களுக்கு அங்கே வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னேன். அப்படியான சம்பவம் நடந்து அவங்களுக்கு அங்கே வேலையும் கிடைச்சு இப்போ திருமணமும் முடிஞ்சிருச்சு சாமி. இதே போல இந்த இடம் விற்கலையா, நாங்க கஷ்டத்துல இருக்கோம், எங்களுக்கு பணம் பொருளாதார அவசரமா தேவைப்படுது, ஆனா இந்த இடம் விற்க மாட்டேது அப்படின்னு கேட்டு வந்த கதைகள் இருக்கா? அது ஏற்கனவே பல சம்பவங்கள் இருக்கு சாமி. அட்வான்ஸ் கொடுத்துட்டு முடிக்காம போயிருப்பேன்றாங்க, இல்லை எங்ககிட்ட இடம் இருக்கு யாரு வாங்குவாங்கன்னே தெரியலன்றாங்க. அப்படியான விஷயங்கள் வரும்போது நான் இந்த மாதிரி நபர் கொண்ட புரோக்கர் வந்துருவாரு,
இல்லை இந்த நபரவே வந்து அட்வான்ஸ் போட்டுருவாருன்னு ஒரு பரிகாரத்தை ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறோம், அதுபடி போகிறாங்க, அது மாதிரி நடந்துருது சாமி. இதுக்கு சம்பவங்கள் நிறையா இருக்குது. உதாரணங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிறையா இருக்குது சாமி. குறிப்பிட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்குது சாமி. தென்காசிக்கு போயிருந்தீங்க இல்லையா ஒரு வீட்டுக்கு? ஆமாங்க சாமி. அங்கேயும் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு இல்லையா? ஆமாம் சாமி. அது அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் சாமி. அந்த வீட்டை சுற்றி ஒரே சடலங்களாக தெரியுது சாமி. இப்போ அது வந்து பக்கத்தில் ஒரு இடுகாடு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. இடுகாடுன்றதை விட முன்னாடி காலத்தில் நடந்த சம்பவங்கள் தெரியல. அந்த ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரியான சம்பவங்களாகவே என் கண்ணுக்கு தெரிய ஒரே மனம் பேதலிக்குது. என்னால் உட்காரவே முடியல அந்த இடத்துல. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே இங்கே இல்லைன்றாங்க. அப்போ அவங்க வீட்டிலேருந்து 2 வீடு தாண்டி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்குன்றத அடையாளத்தை சொல்கிறாங்க. அதை ஒத்துக்கிறாங்க ஆமான்னு. ஆனால் இந்த சம்பவத்தை ஒத்துக்கல. அப்போ எனக்கு மனசு இல்லை. சரிங்கம்மா நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்துட்டேன். அப்புறம் அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. அவங்க முதல்ல இங்கே தான் இருந்திருக்காங்க, இப்போ அவங்க சகோதரர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா நம்ம நீங்க வாழ்ற காலத்துல இங்க இந்த மாதிரி நடந்ததான்னு கேட்கறப்ப அவங்க சொல்லித்தான் அவருக்கு தெரியும். முன்னாடி காலத்துல இந்த இடத்துல பெரிய ஆறு ஓடிந்திருக்கு, நிறைய பேர் தற்கொலையும் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருடைய சடலங்கள் எங்கிருந்தோ மிதந்து வந்து இங்க ஒதுங்கி இருக்கு, நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி சடலங்களா இருக்கும். அதனால இந்த ஆற்று நீரை யாருமே குடிக்கவும் மாட்டாங்க, யாருமே பிளங்கவும் மாட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா மறுநாள் சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட சொன்னாரு சாமி. அதே மாதிரி இந்த மெக்கானிக். ஆமா சாமி. அந்த நிகழ்வையும் சொல்லுங்க. மெக்கானிக் வந்து சாமி அவர் தற்செயலாக எனக்கு அவரும் நம்மளை மாதிரி யூடியூப்பை பார்த்து தான் ஃபோன் பண்ணுறாரு. தனக்கு சரியான வேலை வண்டி வாகனங்கள் வரமாட்டேங்குதுன்னு கேட்குறாரு, சென்னையில் இருந்தான். அப்போ நான் ஆரம்பிக்கும் போதே தீ எரியிற மாதிரி ஒரு நிகழ்வு தெரியுது. அப்போ நான் கேட்குறேன், சாமி நேற்று அல்லது இன்னைக்கு ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சான்னு கேட்டேன். ஆமாம் சாமி, நேற்று தான் நம்ம ஒர்க் ஷாப்பில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னாரு. அப்போ இன்னைக்கோட நேத்தோட உங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு சாமி, இனிமே உங்களுக்கு வேலை நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோயிலுக்கு போக சொன்னேன். அவரே ஆச்சரியப்படுறாரு. 10 நாள் கழிச்சு அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி, சாமி தீ பிடிச்சதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல, இப்போ எனக்கு வேலை நிறைய வருது, என்னாலதான் பார்க்க முடியல, எனக்கு தான் டைம் கிடைக்காத அளவுக்கு வேலை வருதுன்னு சொல்றாரு சார். இது ஒரு சம்பவம் இங்க சென்னையில் நடந்ததா சார். சாமி வெளிநாட்டுல வேலை இழப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆமா சார். நிறைய பேர் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஆமா சார். அந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்களா? ஆமாம் சாமி. அது பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தங்க கால் பண்ணாங்க சாமி. அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வேலை இழந்து வந்துட்டார். அவர் திரும்பவும் முயற்சி பண்ணுறாரு, வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவர் என்கிட்ட கேட்க வந்து நான் திரும்பவும் வெளிநாடு போகணுன்னு தான் என்கிட்ட கேட்குறாரு. என்னால் மனசு இல்லை, எனக்கு அதை வாய் வார்த்தை வரல. ஐயா உங்களால் வெளிநாட்டுக்கு திரும்ப போக முடியாது, நீங்கள் இங்கேயே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் டிராவல்ஸ் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இன்னும் 3 மாத காலத்தில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் 2 காரும் வாங்கி டிராவல்ஸ் பிஸ்னஸை ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு உங்கள் நண்பரே உங்களை பார்ட்னராக கூப்பிடுவார். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு. எனக்கு அப்படி தொழில் பண்ண ஆசையே இல்லை, நான் கண்டிப்பாக வெளிநாடே போகணும் அப்படின்னாரு. இல்லை சாமி உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, இனி வெளிநாடு போக உங்களால் முடியாது, நீங்கள் உங்கள் மனைவியும் உங்கள் குழந்தைகளோட இங்கே தான் இருந்து உங்கள் நண்பரோட சேர்ந்து இந்த தொழிலை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னேன். அவர் நம்பவே இல்லை. திரும்ப 3 மாதம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா நீங்கள் சொன்னபடி முதல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை ஆரம்பித்து 2 காரு டிராவல்ஸ் பிஸ்னஸுக்கு வாங்கிட்டோம், இப்போ 3ஆவதாக ஒரு காரை டிராவல்ஸுக்காக புக் பண்ண போகிறோம், 2ஆவதாக ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் ஆரம்பிக்கவான்னு கேட்குறாரு. தாராளமாக நடத்துங்க, இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் பேரில் 3 பிரான்ச் இருக்கும், காரு டிராவல்ஸுக்காக ஓடும், நீங்கள் அடுத்தடுத்து இந்த 2 தொழிலும் உங்களுக்கு டெவலப் ஆகி நல்லபடியாக பிஸ்னஸ் போகும், உங்கள் பார்ட்னரும் உங்களுக்கு நல்லபடியாக இருப்பார், உங்கள் மனைவிக்கும் எந்த மகளுக்கோ எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் இங்கேயே இருந்து தொழில் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். இப்போ நடந்து அவர் இங்கேயே செட்டில் ஆகிட்டார் சாமி. இப்போ 3ஆவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறார் சாமி. இந்த வயசானவர் ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டப்போ அவங்க மருமக கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சாமி. அந்த நிகழ்வையும் சொல்லுங்கள் சாமி. மருமகள் இல்லை சாமி, அதாவது பேத்தி தான், தன் மகள் வயிற்று பேத்தி தான். அவர் தாத்தாவா அவங்களுக்கு வந்து மனநலம் பாதிச்சிருச்சு, மனைவி இல்லை, அவருக்கு குழந்தைகளும் இல்லை. இந்த பேத்தியோட பையனைத்தான் அவர் தத்தெடுத்து தன்னோட சொத்துக்கள் அனைத்தையும் அவர் கொடுத்துட்டார். அப்போ அவருக்கு கடைசி காலத்தில் மனநலம் பாதிச்சிருச்சு. அதாவது இந்த பேத்தி வந்து சின்ன பொண்ணு தான், அவங்களுக்கு அவரை ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவர் செய்கிற சில செயல்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ நான் சொல்லி அவங்கள கூப்பிட்டு ஆறுதல் படுத்துனேன், அம்மா வாழ போகிற காலம் இன்னும் கொஞ்ச காலம்தான், அந்த கொஞ்ச காலத்துலையாவது அவரை நிம்மதியாக சந்தோஷமாக பார்த்துக்கம்மா, உனக்கு அவருடைய தீர்க்க ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி நான் அந்த அம்மாவுக்கு சொல்கிறேன். இல்லை சாமி, தாத்தா வந்து இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் படுற கஷ்டத்தை என்னால் சகிச்சுக்கிற முடியாமல் தான் நான் அங்கே இருக்க முடியலன்னாங்க. கவலைப்படாதமா, அவருடைய மரணம் தூக்கத்தில் நடந்துடும், இன்னும் ஒரு 15 நாள் தான் அப்படின்னு நான் வாய் வார்த்தையில் சொல்லிட்டேன் சாமி. 15 நாள் தான் உன்னால் பார்த்துக்கிற முடியும், அந்த 15 நாளாவது அவரை நல்லபடியாக பார்த்துக்கம்மான்னு சொல்லி அனுப்புனேன். போய் 15 நாள் நல்லபடியாக பார்த்து அந்த பொண்ணு 15ஆவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணுது. இந்த 15 நாளும் அவரை என் பெத்த தகப்பனை விட என் குழந்தைய விட அவரை ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிட்டேன்,
அந்த கடைசி கால நிகழ்வுகளை அவர் ஆன்மா மறக்காது ம். அப்படின்னு சொல்லி அவருக்கு மரணமானது தூக்கத்திலே தான் சாமி நடந்தது. இது சென்னையில் நடந்ததா சார்? சாமி இப்போ இருக்க ஏஐ சுச்சுவேஷன்ல நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க இல்லையா, ஆமாம் சாமி. அவங்களுக்குலாம் ஜாப் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சாமி. அந்த மாதிரி கால்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு? ஆமாம் சாமி. அது அமெரிக்காலேருந்து நிறைய வரும் சாமி, யூஎஸ்லேருந்து. ம். அது ஒரு அம்மா என்கிட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தாங்க. தன் பையனுக்கு வேலை கிடைக்கணுன்றதுக்காக அப்போ கேட்டிருந்தாங்க. ம். நான் சொன்னபடி வேலை கிடைச்சி அவர் போயிட்டார். ஆனால் எந்த கம்பெனியில் எந்த நிர்வாகத்தில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ம். அந்த அம்மா இப்போ இந்தியா வந்திருக்கப்ப எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ 6 மாத காலத்தில் அவருக்கு இந்த வேலையை விட அடுத்த கட்டமாக இன்னொரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போகணுன்னு தம்பி ஆசைப்படுறாரு. ம். நீங்கள் அந்த கம்பெனிக்கு 3 தடவை இன்டர்வியூ போய் தம்பியால் செலக்ட் ஆக முடியல, ம். நீங்கள் என்ன செய்யலான்னு சொல்லுங்கள் சாமின்னு என்கிட்ட கேட்டாங்க. ம். அப்போ நான் கேட்டேன், முதல்ல வேலை பார்த்த கம்பெனியோட பேரை சொல்லி கேட்டுட்டேன். ம். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ம். நாங்கள் அமெரிக்காவில் இருக்கோம், அமெரிக்காவில் என் பையன் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேலைக்கு போவாருன்னு தான் சொன்னீங்க, ம். இந்த கம்பெனிக்கு போவார்னு சொல்லலை அன்னைக்கு. ம். ஆனால் இப்போ உங்கள் பையன் தற்சமயம் இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரான்னு கேட்குறதே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ம். அப்படின்னா கண்டிப்பாக இந்த பையன் அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு போவாருமா, இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது, ம். இந்த மாதம் முடியட்டும், நான் சொன்னபடி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அடுத்த மாதம் 3 இன்டர்வியூ செலக்ட் ஆகி 3 ரவுண்டு போயும் ஃபெயில் ஆனது, அடுத்து 4வது இன்டர்வியூவில் போனோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு போயிடுவார், ம். அதனால் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிடுங்க. நிச்சயமா சாமி. உங்களுக்கு எப்படி பேர் தெரியுது? அந்த கம்பெனியோட பேரு எழுத்து தெரியும்னு சொன்னீங்க, பேர் தெரியுது? பேர் தெரியும் போது ஒரு சிலர் நம்மளோட பேசுகிறாங்க. ம். இப்போ நீங்கள் ஒருத்தர் பேசும்போது நான் வந்து இந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறார், ம். அவரை பற்றின ஞாபகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அவரோட பேர் முகமும் வரும், ம். அந்த பேரை காமிச்சு சொல்லுவாங்க. ம். இந்த நபர்கிட்ட நான் இந்த கம்பெனி விஷயமா பேசினேன், அவர் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதா தான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, ம். அவருடைய ஞாபகம் ஏன் எனக்கு வரணும்னு ஓ அந்த இடத்துல அந்த பேரை சொல்லி நான் கேட்பேன். ஓ ஓ ஓ ஓகே. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம்னு வச்சுக்கோங்க, ம். நான் வந்து இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்னு என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருப்பார், ம். அவரோட ஞாபகம் அந்த நேரத்தில் வரும். ம். இவர் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் இந்த கண்ட்ரியில் வேலை பார்த்தேன்னு சொன்னாரே, ம். இவர்கிட்ட நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே பேசணும், ம். அவர் ஞாபகம் எதுக்கு இப்போ வரணும்? ம். அப்போ இந்த கேள்வி அங்கே இருக்குன்னு நான் அதே கம்பெனி பேரை கேட்டேன். ம். கேட்டவுடனே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, ம். ஆமா தம்பி, இப்போ தம்பி அங்கே தான் வேலை பார்க்குறாரு, ம். இப்போ வேற இடத்துக்கு போகிறதுக்கு கேட்குறாரு அப்படின்னாங்க. ம். சரிம்மா, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவார், இந்த இடம் உண்மைன்னா அடுத்த இடத்துக்கு போவார். நிச்சயமா. அதே மாதிரி ஊட்டியில் ஆமாம் சாமி. ஒரு கால் வந்துச்சு, ஆமாங்க சாமி. அதையும் சொல்லுங்க சாமி, அவங்க வந்து பள்ளிக்கூட நிர்வாகம் பண்ணுறாங்க, ம். அவங்க தலைமையின் கீழே ஒரு பள்ளி நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ம். ஆனால் அவங்களுக்கு இன்னொரு இடத்துல தன்னோட பேர் சொல்லி ஒரு கிளையாவோ வேறு மாநிலத்தில் ஒரு தன்னுடைய கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு அவருக்கு ஒரு எண்ணம். ம். தன் தந்தையின் பேரும் தன் குடும்ப பாரம்பரிய பேரும் வரணும்னு ஒரு ஆசை அவருக்கு. ம். அது இன்னொரு கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு பெங்களூரில். ம். அவர் அதுக்காக தான் பெங்களூரில் இருக்கிறாரு. ம். அவர் என்கிட்ட விஷயத்த சொல்லலை, நீங்கள் இந்த நிர்வாகத்தோடு தான் நீங்கள் இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் போட போகிறீங்களான்னு கேட்டேன். ம். ஆமாம் சாமினாரு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா போன்ற சுற்றி இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஏதோ ஒரு ஊர்லனாலும் உங்கள் தந்தையாரோட பேரோட ஒரு உங்கள் பேரோட ஒரு பள்ளிக்கூடம் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். ம். சாமி, கியூரியாசிட்டியில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆமாம் சாமி. சாமி, முன் ஜென்மத்தை பற்றி சொல்லுங்க ஆமாங்க அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா சாமி? நான் இப்போ நிகழ்காலத்தை சொல்லும் போதே நிறைய சாட்சிகளோடு தான் அவங்களுக்கு நிரூபிக்கணும் சாமி. பக்கத்தில் இருக்க அடையாளங்களை சொல்லுவேன், அவங்க குடும்பத்தில் இப்படியான அடையாளங்கள் இருக்கான்னு கேட்பேன். இப்போ முன்ஜென்மத்தை சொல்லும் போது அவங்களுக்கு அது தெரியாது, எனக்கு பதில் வந்துடும். அந்த பதில் உண்மையா பொய்யான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒருத்தர் என் கூட ரொம்ப வாதாடி விதண்டாவாதமாகவே கேட்டுட்டார். நீங்கள் அதை நிரூபிக்க இன்னைக்கு தற்காலத்தில் என்ன சம்பவம் இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்ட்டார். அப்போ அவர் வந்து வாழ்றது கர்நாடகத்தில் இருக்கிறார். அப்போ என்கிட்ட சொல்லும்போது தான் வந்து ஐடி கம்பெனியில் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அவருக்கு ரொம்ப ஆன்மீக பற்று அதிகம். இந்த காலத்துலேயும் இந்த நிலையில் இருக்கும்போதும் தனக்கு சித்தர்கள் மேலேயும் ஆன்மீகத்து மேலேயும் ஈடுபாடு. அவருக்கு முன் ஜென்மமும் தெரியணும், தன்னோட அடுத்த பிறவியும் தெரியணுன்ற எண்ணம் நிறையா வந்துச்சு. அடுத்த பிறவியை சொல்ல முடியாது, ஆனால் முன் ஜென்மத்துக்கான ஆதாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, முன்னொரு காலத்தில் நீங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவ குடும்பத்தில் நீங்கள் ஒரு மீன்பிடியாளராக இருந்திருக்கீங்க. இதுக்கான அடையாளம் இன்னைக்கு நீங்கள் எல்லா நான்வெஜ்ஜும் சாப்பிட விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு மீன் உணவு மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், வேறு எந்த நான்வெஜ்ஜையும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னது பத்தாதுன்னு உங்களோட சின்ன வயசில் காலேஜ்லேயும் உங்கள் ஸ்கூல் மெட்லேயும் ஒருத்தர் தூத்துக்குடியிலேருந்து படித்தார், அவர் கூட இன்னமும் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அடிக்கடி நீங்கள் அவரை தூத்துக்குடியில் போய் சந்திக்கவும் போகிறீங்கன்னு சொல்லி அவருக்கு இன்னைக்கு டயத்துக்கான சாட்சியோட சொன்னேன் சார். அது உண்மைதான் சாமி. ஆமாம், இருந்தது சார். நிச்சயமா சார், நிச்சயமா. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி.